இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது ரவா லட்டு ஓமப்பொடி ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரவா லட்டு ரெடி பண்ண போகிறேன். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 பவுல் வந்து ரவை எடுத்திருக்கேன். இந்த 2 பவுல் ரவைக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நான் சொல்கிறேன். இப்போ 2 பவுல் ரவை இருக்கு இல்லையா, அதை வந்து வெறும் பாத்திரத்தில் வறுத்து எடுத்துடணும். நல்லா வறுத்தரணும். நம்ம உப்புமாக்கு எப்போவுமே வறுப்போம்ல, அந்த அளவு நல்லா வறுத்து எடுத்துடணும். இந்த ரவையை நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஆற வச்சிடலாம். இப்போ இதை ஆறட்டும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு தகுந்தபடி ஜீனி இருக்கு இல்லையா, ஜீனி வந்து 2 பவுல் எடுத்திருக்கேன். எதில் ரவை எடுக்கிறோமோ அதில் அதே அளவு தான் நம்ம ஜீனி எடுக்கணும். இதை என்ன பண்ண போகிறோம்னா, மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக மாவாக அரைச்சிக்கணும். பவுட்ரு மாதிரி வந்துடும். அந்த இதை அரைச்சிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக வந்து ரவை இருக்கு இல்லையா, அது நல்லா ஆறிடுச்சு. அதையும் நல்லா ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த நம்ம ஜீனி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரெண்டும் நல்லா கலந்துடணும். கலந்ததுக்கப்புறம் இதுக்கு நெய் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இது வந்து உருக்காமல் இருக்கிறதுனால உங்களுக்கு 3/4 பவுல் மாதிரி தெரியுது. ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதை என்ன பண்ணுறோன்னா, அதை ஹீட் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு 10, 15 எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவு எடுத்துகிட்டு நீங்கள் உடச்சும் போடலாம், முழுசாகவும் போடலாம். நான் முழுசாக போட்டிருக்கேன். லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஜீனியும் ரவையும் அதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம வந்து கொஞ்சம் சூடாக இருந்ததுன்னா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்ம கையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 2 தடவை ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நான் 2 பவுல் அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் ரவையும் ஜீனியும். இந்த அளவு நெய் கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக உருண்டையை பிடிச்சி வச்சிடணும். டைட்டாக உருண்டையை பிடிக்கலைன்னா உதிரும். அதனால தான் நான் சொல்கிறேன். நல்லா டைட்டாக உருண்டையை பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, நம்மளோட ரவா உருண்டை ரெடி ஆயிரும். ரவா உருண்டை வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு நெய்யும் ஜீனியும் மட்டும் கரெக்டாக போட்டோன்னா கரெக்டாக வந்துடும். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த ரவா லட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து ஓமப்பொடி ரெடி பண்ண போகிறேன். அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஓமம் இருக்கு இல்லையா, ஓமம் வந்து ஒரு 2½ ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு பவுலில் சேர்த்துட்டு பச்சை தண்ணியில் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சா போதும். இது வந்து நான் எப்படி ரெடி பண்ணுவேனோ அது மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ 1/4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதை வடிகட்டி எடுத்துடணும். அந்த தண்ணியை மாத்திரம் வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் வடிகட்டி எடுத்து வைக்கிறேன். இந்த ஓமத்தை வந்து நீங்கள் மிக்சியில் ஒரு அடி அடித்தும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது வந்து ஃப்ளேவர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால நான் இப்படி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படியோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இந்த மாவு வந்து கடலை மாவு வந்து 1½ கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்தபடி நான் இப்போ சொல்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அடுத்ததாக வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா, அது சேர்த்துருக்கேன். அது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓம தண்ணி இருக்கு இல்லையா, வடிகட்டி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துட்டு நமக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு தொளிச்சு நல்லா நம்ம இடியப்பம் புளி ஓடல அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இடியப்ப கட்டையில் தான் நான் புழிஞ்சு விட போகிறேன். நான் ஓமம் வந்து எப்போவுமே இடியப்ப கட்டையில் தான் புழிஞ்சு விடுவேன். ஏன்னா அது நல்லா குட்டியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக அப்படி செஞ்சுருக்கேன். இப்போ எல்லா மாவும் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ வந்து நமக்கு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து கையில் வந்து எண்ணெய் தடவிக்கிட்டு நம்ம எப்பவும் புளிவோம் பாருங்கள் இடியப்பம், அந்த மாதிரி புழிஞ்சு விட்டுற வேண்டியதாங்க. ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஓமங்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஓமப்பொடி வந்து ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்து இடியப்ப கட்டையில் புளிகிறேன். நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. எனக்கு குட்டியாக இருக்கணும், அதுக்காக நான் அப்படி பண்ணுறேன். ஃபுல்லாக அப்படியே சுற்றி புழிஞ்சு விட்டுற வேண்டியதான். புழிஞ்சு விட்டு நம்ம நொறுக்கி விட்டோம்னா அவ்வளோதாங்க, நம்மளோட ஓமப்பொடி ரெடி ஆயிரும். ஸ்டவ் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் கருகுன மாதிரி ஆயிரும். இல்லாட்டி ரொம்ப கம்மியாக வச்சுட்டிங்கன்னா வேகாத மாதிரி இருக்கும். அது மாத்திரம் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் திருப்பி போட்டுட்டு ஒரு நிமிஷத்தில் எடுத்துருவேன். ஒரு நிமிஷத்தில் எடுத்துட்டோன்னா அவ்வளோதாங்க, நம்மளோட ஓமப்பொடி ரெடி ஆயிரும். இன்றைக்கி நான் ரெடி பண்ண ரவா உருண்டையும் ஓமப்பொடியும் ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.